ஹாய் எவ்ரிவன். போன வீடியோவில் நம்ம வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, அது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேஷ் இன்க்ளூட் யூஸ் பண்ணலாம் ஒர்க் ஆகும் C++ல். இன்கேஸ் ஏதாவது நீங்கள் லினக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா எரர் ஹேஷ் இன்க்ளூட் யூஸ் பண்ணுங்க. இம்போர்ட் stdio.h. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் போன வீடியோலே. இன்புட் அவுட்புட்டுக்காக இதை நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் void மெயின் கொடுத்துட்டு இது ஒரு ஃபங்க்ஷன். எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே நம்ம 2 பேரந்திசிஸில் டிக்ளேர் பண்ணுவோம். ஃபங்க்ஷனுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் கர்லி பிரேசஸ்குள்ளே டிக்ளேர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணிட்டு என்னென்ன கண்டிஷனல் ஆப்ரேட்டர் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இஃப், நெக்ஸ்ட் இஃப் எல்ஸ், நெக்ஸ்ட் இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ், அடுத்து ஸ்விட்ச் கேஸ். ஓகேவா? தேர் ஆர் 4 கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேவா? ஸோ எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு ஒன்று பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இஃப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த பேரந்திசிஸ்குள்ளே நம்ம கண்டிஷன் சொல்லுவோம். ஓகேவா? கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ 1 = 1. நம்ம இதுக்கப்புறம் இது இப்போதைக்கு நான் ஸ்டாட்டிக் வேல்யூ கொடுக்குறேன். நம்ம எப்படி டைனமிக் வேல்யூ கொடுக்குறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். printf என்ன ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணுவோம்? ஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட், ஹலோ ஃப்ரெண்ட். ஓகேவா? இப்போ இது எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த printf எடுத்தோன்னே ஒர்க் ஆகாது. ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் செக் பண்ணும். இந்த கண்டிஷன் 1 = 1 ரெண்டுமே ஈக்குவல்ட்டா அப்படின்னு செக் பண்ணும். அப்படி ஈக்குவல்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். ஓகேவா? இல்லைனா ஒர்க் ஆகாது. ஸோ அவுட்புட் பார்க்கலாமா? தெரியுது உங்களுக்கு அவுட்புட்டு? ஹலோ ஃப்ரெண்ட் பிரிண்ட் ஆயிடுச்சு. இன்கேஸ் நாங்கள் 2ன்னு கொடுக்குறோன்னு வச்சுங்களேன். இப்போ நான் ரன் பண்ணால் எனக்கு அவுட்புட் தெரியாது. ஏன்னா கண்டிஷன் இந்த இடத்துல ஃபெயில் ஆகுது. இங்கே பாருங்கள், 1 = 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. 1 = இப்படி 2 ஆகும். 1 = 1 தான், 2 = 2 தான். ஸோ இந்த இடத்துல கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ ஓகேவா? நம்ம இன்புட் வாங்கலாமா? ஸோ நம்ம டைனமிக்காக பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். printf ஒரு வேல்யூ இன்புட் வாங்கிக்கலாம். enter a number. ஸோ ஒரு ஸ்கேன்எஃப் தேவை நம்மளுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம இன்டிஜர் நம்பர் தான் வாங்குறதுனால இன்டிஜர் கொடுத்துட்டு நம்பர் ஃபில் நம்பர் கொடுத்துக்கலாம். நம்பர் வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு வேல்யூ இன்புட்டாக வாங்கணும்னா அதுக்கு என்ன பண்ணால் ஸ்கேன்எஃப். ஓகேவா? ஸ்கேன்எஃப் இன்புட் வாங்குறதுக்கு ஸ்கேன்எஃப் போன வீடியோவில் பார்த்துருப்போம். பார்க்கலன்னா அது உங்களுக்கு புரியலன்னா போன வீடியோ பார்த்துங்க. ஸ்கேன்எஃப்ல %d இன்டிஜர் இன்புட் வாங்குறது, %d கேரக்டர்னா %c, ஃப்ளோட்னா %f. ஸோ நீங்கள் போன வீடியோவில் பார்த்துக்கலாம். அம்பர்சன் எந்த வேல்யூ நான் வாங்க போகிறோம் அந்த வேரியபிள் நேம், எந்த வேரியபிளுக்கு நான் வேல்யூ அசைன் பண்ண போகிறேன்னா அந்த வேரியபிள் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த நம்பர் இங்கே கொடுக்குறேன். ஓகேவா? ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நாங்கள் இன்புட் 2ன்னு கொடுத்தா மட்டும்தான் எனக்கு இந்த வேர்டு பிரிண்ட் ஆகணும். ஸோ இங்கே நான் /n கொடுத்துக்கிறேன் ஃபார் நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் பண்ணுறதுக்காக /n அப்படி கொடுத்துக்கிறேன். ஸோ நான் 2ன்னு டைப் பண்ணால் மட்டும்தான் எனக்கு ஹலோ பிரிண்ட் தெரியணும். 1 டைப் பண்ணால் தெரியக்கூடாது. ஓகேவா? ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். என்டர் யுவர் நம்பர். நான் 1 டைப் பண்ணுறேன். அவுட்புட்டில் தெரியலையா? ஸோ அகைன் நான் ரன் பண்ணுறேன். 2ன்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், ஹலோ ஃப்ரெண்ட். ஸோ இதுதான் கண்டிஷன். எனக்கு ஒரு இது சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும் இது ஒர்க் ஆகணும் அப்படின்றது தான் கண்டிஷன். இது எந்த இடத்துல யூஸ் ஆகும்னா, இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். யூடியூப்னு கூட எடுத்துங்க. ஏஜ் 18 அப்படின்னு இருக்குல்ல, ஏஜ் 18 இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம், இல்லைன்னா அதுக்கு மேலே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி செட் பண்ணுறாங்களே, அது ஒரு கண்டிஷன். ஓகேவா? அதான் ரியல் டைம் எக்ஸாம்பிள்.
18க்கு மேலே இருந்தால் இந்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம், 18 கீழே இருந்தால் இந்த வீடியோஸ்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி செட் பண்ணுறது தான் கண்டிஷன். இப்போ நம்ம இந்த இடத்துல 18 வைக்கிறோன்னு வச்சுங்க. 18 நம்ம கொடுக்குற இன்புட் வந்து 18 விட பெருசாக இருந்தாக்க இந்த கண்டென்ட்டை காட்டணும். ஓகேவா, இங்கே பிரிண்ட் பண்ண போகிற அந்த அவுட்புட்டை காட்டணும். இல்லை அவங்க 18 ஏஜை விட சின்னதாக இருக்காங்களோ அப்படின்னாக்க என்டர் யுவர் ஏஜ்னு கொடுத்துக்கலாமா. என்டர் யுவர் ஏஜ். அவங்களோட ஏஜ் வந்து 18க்கு மேலே இருந்தால் இதை அவங்க பார்க்கலாம், இல்லைன்னா பார்க்கக்கூடாது. ஸோ இதான் கண்டிஷன். இவனை டைப் பண்ண ரன் பண்ணுறேன். என்னோடய ஏஜ் வந்து 12ன்னு வச்சுங்க. என்னால் அந்த கண்டென்ட்டை பார்க்க முடியாது. இதே என்னோடய ஏஜ் வந்து 21 அப்படின்னு ஐ கேன் சி திஸ் கண்டென்ட். ஓகேவா, என்னால் இந்த கண்டென்ட்டை பார்க்க முடியும். ஸோ இதுதான் கண்டிஷன். இந்த மாதிரி தான் ரியல் டைம் ஆப்பில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, அதுதான் கண்டிஷனல். ஸோ இதே கண்டிஷனில் வந்து நம்ம இஃப் எல்ஸ் பார்க்கலாமா. இஃப் எல்ஸ் நம்ம பெருசாக இல்லை, அதே மாதிரி பார்க்கலாம். அதே தான். ஓகேவா, நம்பர் ஏஜ் 18 இருந்தால் printf your age above 18, your age above 18 or equal. ஓகேவா, எல்ஸில் என்ன பண்ணுறோன்னா printf you are under 18. restricted. ஓகேவா, restricted ஏரியா. ஸோ இதுதான் இஃப் எல்ஸ். நீங்கள் மேலே பார்த்தது வெறும் ஒரு கண்டிஷன். இப்போ வந்து 2 கண்டிஷன் நடக்கும் பேஸ்ட் ஆன் 1 இன்புட். ஓகேவா, இப்போ நான் ரன் பண்ணுறேன். என்னோடய ஏஜ் வந்து ஒரு 18 வச்சுக்கோங்க. சி ஒரு ஏஜ் அபவ் 18 ஆர் ஈக்குவல். இது என்னோடய ஏஜ் வந்து நான் கம்மியாக கொடுக்குறேன். ரன் பண்ணிக்கலாம், அகைன் ரன் பண்ணிக்கலாம். 12 கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா யுவர் அண்டர் 18 ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. ஓகேவா, புரியுதா இஃப் எல்ஸுக்கு டிஃப்ரென்ஸ்? அவ்வளோதான், ரொம்ப பெருசாலாம் இல்லை, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்ஸ் இஃப் பார்க்கலாம். இஃப் எல்ஸ் இஃப். ஓகேவா, ஸோ ஒரு கண்டிஷன் டிக்ளேர் பண்ணிக்கலாம். printf hello world, hello friend வச்சுக்கலாம். else if printf printf வந்து hello friends, hello uncle. else வந்து என்னன்னா hello world. printf கொடுத்துங்க. printfக்குள்ள hello world. ஓகேவா, hello world. ஓகேவா, ஸோ இதுக்குள்ளே நம்ம கண்டிஷன் கொடுக்க போகிறோம். நம்பர் ஈக்குவல் டு 1 இருந்தால் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் ஈக்குவல் டு 2 இருந்தால் ஹலோ அங்கிள். அப்படி ரெண்டுத்தில் எதுவுமே கொடுக்கலாம் ஹலோ வேர்ல்ட். யூ ஆர் நாட் இன் சாய்ஸ். நாட் இன் சாய்ஸ். ஓகேவா, ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. இஃப்னா இவ்வளோ தான். இஃப் எல்ஸ்னா இது சாட்டிஸ்ஃபை ஆகணும், அப்படி இல்லைன்னா இது ஒர்க் ஆகணும். அதே இஃப் எல்ஸ் இஃப்னா இது சாட்டிஸ்ஃபை ஆகணும், இல்லைன்னா அதுக்கு அடுத்து இது சாட்டிஸ்ஃபை ஆகணும், அப்படி இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னா எல்ஸ் ஒர்க் ஆகணும். இதுதான் இஃப் எல்ஸ் இஃப். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாமா. நான் வந்து 1 கொடுக்குறேன்னு வச்சுங்க. ஓகே, பிரிண்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்து இங்கே வந்து ஸ்டேட்மெண்ட் போடுறதால, அதாவது என் போடுறதால கிளியராக நம்மளுக்கு தெரியல. என் எதுக்குன்னா நெக்ஸ்ட் லைன், பிரிண்ட் நெக்ஸ்ட் லைன், அதுக்கு தான் என் கொடுக்குறோம். இதோட ஃபார்மேட்ஸில் உங்கள் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டர்ஸ்லாம் தெரியும் நினைக்கிறேன், இல்லைன்னா அது உங்களுக்கு தனி வீடியோவில் போடுறேன். ஸ்லாஷ் என்னன்னா நெக்ஸ்ட் லைனு, ஸ்லாஷ் டினா டேபு. ஸோ அந்தமாரி இன்னும் நிறையா இருக்குது, அது வந்து உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்லாஷ் என் கொடுத்துக்கலாம், அப்போ தான் நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகும், இல்லை கன்ஃபியூஷனாக இருக்கும். ஓகேவா, சூப்பர். ஸோ ரன் பண்ணிக்கலாம். 1 கொடுக்கணும்னு வச்சுங்க. யுவர் அண்டர் 18 ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. ஓகேவா, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுச்சா.
நெக்ஸ்ட் வந்து அகைன் ரன் பண்ணுறேன். இப்போ 2ன்னு கொடுக்குறேன். ஹலோ அங்கிள்னு வரணும். கரெக்டா? யுவர் அண்டர் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா தான். ஏன்னா நம்மளோட ஏஜ் வந்து 2 கீழே தான். ஸோ ஹலோ அங்கிள். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் இதில் இல்லாத ஒரு வேல்யூ கொடுக்குறேன். 21. யுவர் ஏஜ். இந்த ஸ்டேட்மெண்ட் எங்கேருந்து வருதுன்னா இங்கேருந்து வருது. ஓகேவா? இந்த இஃப் கண்டிஷன் ஃபஸ்ட்டு வந்து இந்த இஃப் கண்டிஷன். இந்த இஃப் கண்டிஷன் எப்போ ஒர்க் ஆகும்னா 18க்கு மேலே இருந்தால் மட்டும்தான். ஓகேவா? ஏஜ் 18க்கு மேலே இருந்தால் மட்டும் தான் இந்த இஃப் கண்டிஷன் ஒர்க் ஆகும். இவ்வளோ நேரம் ஒர்க் ஆகியிருக்காது. நீங்கள் ரிவைண்ட் பண்ணி கூட பாருங்கள், இவ்வளோ நேரம் ஒர்க் ஆகியிருக்காது. ஸோ எப்போ 18 ப்ளஸ் இருக்கும் அதிகமாக இருக்கும் அப்போ தான் வந்து இது நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். அடுத்து வந்து யுவர் ஏஜ் அபோவ் 18 ஆர் ஈக்குவல். ஸோ இது ஒர்க் ஆகியிருக்கு. அபோவ் 18 ஆர் ஈக்குவல். நெக்ஸ்ட் வந்து ஹலோ வேர்ல்டு யூ ஆர் நாட் இன் சாய்ஸ். ஓகேவா? ஹலோ வேர்ல்டு யூ ஆர் நாட் இன் சாய்ஸ்னாக்கா இது ஒர்க்கு நம்ம கொடுத்த சாய்ஸ்லேயே இல்லை. ஸோ எல்ஸ் ஒர்க் ஆகிடுச்சு. இது ஒர்க்கு 1ன்னு கொடுத்தது ஒர்க் ஆகும், 2ன்னு கொடுத்தது ஒர்க்கும். நம்ம கொடுத்த சாய்ஸ் இல்லைன்னா இது ஒர்க் ஆகும். ஓகேவா? இது வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா இஃப் எல்ஸ் இஃப் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து சுவிட்ச் கேஸ். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? சுவிட்ச் கேஸ் பார்க்கலாம். சுவிட்ச் சி வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஸோ கரெக்டாக கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். கேஸ் 1 இருந்தால் பிரிண்ட் வேல்யூ பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாமா என்ன வேல்யூ கொடுக்குறேன்னு. என்டர் வேல்யூஸ் %d கொடுத்து ஒரு வேல்யூ இப்படி தான் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேவா? நம்பர். இந்த சுவிட்ச் கேஸுக்கு இன்புட் வந்து நம்பர். இங்கே மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 வேல்யூ வந்து இன்புட்டாக வாங்கியிருக்கும். அது ஒரு இன்புட்டு ஒரு வேல்யூ. ஸோ ஒரே பிளேஸில் 2 இருக்கும். ஓகேவா? ஆனால் சுவிட்ச் கேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம இப்படி கொடுக்க மாட்டோம். நம்பர் ஈக்குவல் டு 1 அவ்வளோலாம் கொடுக்க மாட்டோம். ஒரே இன்புட்டு. அந்த இன்புட் என்ன பண்ணோன்னா இங்கே இருக்கிற அந்த நம்பர் கூட மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணும். இப்போ எப்படி ஒர்க் ஆகணும் இது? இந்த இடத்துல நம்பர் ஈக்குவல் டு 1 இப்படி செக் பண்ணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கேஸ் 2. ஒரு கேஸ் வந்து எப்பயுமே பிரேக் ஸ்டேட்மெண்ட்டில் தான் முடிக்கணும். அப்போனா இது முடிஞ்சோடனே ஸ்டாப் ஆகும். ஸோ இன்னொரு கேஸ் எதுன்னு வச்சுக்கோங்க. கேஸ் 2 அகைன் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் ஆஃப் entered value is %d நம்பர். எப்பவுமே வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட்டில் தான் முடிக்கணும், மறக்காதீங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி எத்தனை கேஸ் சொன்னாலும் எழுதிக்கலாம். கடைசியில் எல்ஸ் எழுதுவோம்ல, இங்கே பார்த்தீங்களா கடைசியில் எல்ஸ் வர மாதிரி இங்கே கடைசியில் டிஃபால்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ மேலே இருக்கிற எந்த கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா எனக்கு இந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணு அப்படின்றது தான் டிஃபால்ட். பிரிண்ட் not match with above value. ஓகேவா? நாட் மேட்ச் வித் above வேல்யூ. இந்த வேல்யூ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். %d நம்பர். இப்போ வந்து இது வந்து 1 வச்சுக்கலாமா? ஸோ இந்த கண்டிஷனில் நம்ம 1 கொடுத்துருங்களா, அதனால் இங்கே வந்து 2ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே எப்படி ஒர்க் ஆகுனா இங்கே வந்து விசிபிள் ஆகாது. ஸோ அசியூம் பண்ணிங்க இப்படி தான் அது ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஸோ எது கூடமே மேட்ச் ஆகலைனாக்கா எல்ஸ் அப்படின்ற மாதிரி நான் வச்சுங்க. ஓகேவா? புரியுது உங்களுக்கு? புரியுன்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். அகைன் இது வந்து இன்னும் எலாபரேட்டாக எப்படி சொல்கிறதுன்னு ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து நம்பர் வந்து 1ன்னு கொடுத்தனாக்கா எனக்கு என்டர்டு வேல்யூ இஸ் 1 வந்து 1ன்னு காட்டும். இது 2ன்னு கொடுத்தனா என்டர்டு வேல்யூ இஸ் 2 இஸ் 2ன்னு காட்டும். இப்போ நான் 3ன்னு கொடுத்தனா டிஃபால்ட் வேல்யூக்கு போயிடும். ஓகேவா? லெட்ஸ் ட்ரை. சேவ் பண்ணிக்கங்க, கம்பைல் அண்ட் ரன் கொடுத்துங்க. ஸோ பிரேக் வந்து நான் வந்து செமிகோலன் கொடுக்கறதுக்கு பதிலாக கோலன் கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் மறக்காமல் செமிகோலன் கொடுத்துருங்க. சேவ் பண்ணிங்க. ஸோ எரர் எங்கேயே காட்டும் பாருங்கள். எரர் எப்படி ட்ரீட் பண்ணுன்னு சொல்கிறேன் பாருங்கள். எக்ஸ்பெக்டட் செமிகோலன் பிஃபோர் டோக்கன். நம்ம என்ன பண்ணால் செமிகோலன் வந்து க்ளோஸ் பண்ணாமலே இருக்கும் அப்படின்றது சொல்லுது. ஒரு லைன் க்ளோஸ் ஆகலாம் அப்படி காட்டும். ஸோ என்டர்டு வேல்யூ நம்ம 1ன்னு கொடுத்தோன்னா வரணும். என்டர்டு வேல்யூ இஸ் 1 1ன்னு வரணும். ஓகேவா? வந்துருச்சா? என்டர்டு வேல்யூ இஸ் 1.
ஓகே. இப்போ வந்து 2ன்னு கொடுத்தா என்ன வரணும், என்டர்ட் வேல்யூஸ் 2ன்னு வரணும். ஓகேவா, ரன் பண்ணிக்கலாமா? 2 வந்துடுச்சா? ஹலோ அங்கிள், என்டர்ட் வேல்யூஸ் 2. ஓகேவா, இதுவும் நம்மளுக்கு என்னாச்சு, சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. இப்போ வந்து 3ன்னு கொடுப்போம். 3 கொடுத்தா இது வந்து போன இதுவும் பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த இது ஒர்க் ஆகுது. அதனால் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுது. நம்ம /n போட மறந்துட்டோம் அந்த இடத்துல. நாட் மேட்ச் வித் அபோவ் வேல்யூ 3. ஓகேவா, எது ஒர்க் ஆகுது? இது ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம /n போட்டால் தான் உங்களுக்கு தெளிவாக புரியுமே. எப்பயுமே ஒரு லைன் பிரிண்ட் பண்ணுற மாதிரி /n மறக்காமல் போட்டுருங்க. ஸோ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணிட்டு 3. ஸோ இப்போ கிளியராக புரியும் பாருங்க. ஓகேவா, ஸோ இவ்வளோ தான் கண்டிஷ்னல் ஆப்ரேட்டர் சியில். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக இந்த இதில் உங்களுக்கு எது புரியல அதையும் சேர்த்து சொல்லித்தரோம். ஓகேவா, சோர்ஸ் கோடு வேணும்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.